டாக்டர் பால், ஐ வுட் லைக் டு கால் ஃபார் அன் ஓப்பன் சிஜிஎம் சேனல். நீங்கள் ரீசெண்டாக கொடுத்த ஒரு வீடியோ இன்டர்வியூவில் ஒயிட் சுகர் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணுற இடத்துல கருப்பட்டி 2 ஸ்பூன் யூஸ் பண்ணுறோம். ஸோ கருப்பட்டி நல்லது அப்படின்னு சொல்கிறது ஒரு மாயை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. 2 tablespoons of jaggery is worse than 1 tablespoon of white sugar. சோ நம்ம மக்களும் வந்து கருப்பட்டியில தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாயையில குடிச்சிடறாங்க. Correct, exactly. Because the amount of sugar தான் matter. Sugar content ஜாஸ்தியா இருக்கனால amount ஜாஸ்தியானோன்னா then it loses its efficacy as a whole. என் கையில் இருக்கக்கூடியது 150 grams ஆஃப் ஒயிட் சுகர், 150 grams ஆஃப் பாம் சுகர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகரோட டென்சிட்டி அதிகம், அதனால வால்யூம் கம்மியாக கன்சியூம் பண்ணும். பாம் சுகரோட டென்சிட்டி கம்மி, அதனால வால்யூம் அதிகமாக கன்சியூம் பண்ணும். அதனால தான் உங்களுக்கு வந்து 1 ஸ்பூன் ஆஃப் ஒயிட் சுகர் இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் பாம் சுகர். பட் வெயிட் வைஸ் ரெண்டுமே ஈக்குவல். எங்களோட R&D டீம் ரீசெண்டாக ஒரு சிஜிஎம் டெஸ்ட் பண்ணாங்க. அதில் வந்து ஒரு கப் டீல நீங்கள் ஒயிட் சுகர் ஆர் நாட்டு சக்கர் ஆட் பண்ணுறப்போ நம்மளோட பிளட் சுகர் லெவல்ஸ் 40 பாயிண்ட்ஸ் ஸ்பைக் ஆச்சுது. அதே இது கருப்பட்டி ஆட் பண்ணுறப்போ வெறும் 20 பாயிண்ட்ஸ் தான் ஸ்பைக் ஆச்சுது, விச் இஸ் 50% லெஸ்ஸர். இன்னொரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுகரே ஆட் பண்ணல அப்படின்னு சொன்னால் 18 பாயிண்ட்ஸ் ஸ்பைக் இருந்தது. இப்போ எனக்கு உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் ஆர் சேலஞ்ச் இருக்கு. கருப்பட்டி நல்லது அப்படின்னு நீங்க நம்புனீங்க அப்படின்னா ஒரு எத்திக்கல் கிளியரன்ஸோட ஒரு ஹியூமன் ஸ்டடிக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. இல்ல அது ஒரு மாயை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா லெட்ஸ் கெட் இன்டு 5 days ஓபன் சிஜிஎம் சேலஞ்ச். என்ன ரிசல்ட்ன்றத ரெண்டு பேரும் பப்ளிக்கு ஓபன் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஒரு உணவுப் பொருளை உற்பத்தி பண்றதுக்கு விவசாயி எவ்வளவு கஷ்டப்படுறான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை வேல்யூ ஆட் பண்ணி மார்க்கெட் கொண்டு வரதுக்கு ஒரு ஆண்டர்பிரனர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதுக்கு பின்னாடி எவ்வளவு சயின்ஸ் அண்ட் R&D பண்றாங்க அப்படின்றது எங்களுக்கு தான் தெரியும். போற போக்குல நம்ம சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் இவங்க ரெண்டு பேருக்குமே பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. ஸோ வார்த்தைகளை கவனமா கையாளுறது எப்பவுமே நல்லது.